இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம எஸ்அப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படுகின்ற ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 20 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னும் போது நம்ம உண்மையா இருக்குமா? இந்நாள் வரைக்கும் நான் உண்மையா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்ணுறது? சில பல விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும். யார் உண்மையாக இருக்க முடியும் சொல்லுங்க சார்? நம்ம கேட்கலாம்ல. ஸோ கேள்விகள் தான் நம்ம கேட்டுட்ருப்போம், ஆனால் பதில் தெரியாதுல்ல. யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாம், ஆனால் அடுத்து அவங்க என்ன பேச போகிறாங்கன்றதை நம்ம காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அவங்க பேசினாதான் தெரியும் அவங்க பக்கம் என்ன இருக்குது அப்படின்றது. இன்றைய காலகட்டத்தில் இப்படி தாங்க போய்கிட்டே இருக்குது. நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்ம தாண்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க நிறைய பேர், ஆமாவா இல்லையா? ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு தெரியும் நீ பண்ணியா பண்ணலையா அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி உண்மையாக இருக்க முடியுமா முடியாதா? உங்ககிட்ட நான் கேட்டால் நீ என்ன சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் எடுத்துக்கோங்களேன், பையனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும், அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறாங்களா பாருங்களேன். பொய் சொல்லிக்கிட்டு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தப்பான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு, பார்த்துக்கலாம் போ அப்பா அம்மாவுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் தவறான பாதை நோக்கி போயிட்டுருக்காங்களோ. உண்மையாக இல்லையே. அம்மா சொல் பேச்சு கேட்குறாங்களா, அப்பா சொல் பேச்சு கேட்குறாங்களா? இல்லைல்லோ. பார்த்துக்கலாம், அப்பா தானே அம்மா தானே, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? சின்ன சின்ன தவறுகளில் பண்ண ஆரம்பிக்கிற விஷயம் நாளைக்கு பெருசாக போய் நிற்கும்ல. ஸோ உண்மை அங்கே இல்லை. ஸோ இன்றைய காலகட்டத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, முழு மனசோட ஆண்டவரே நான் பண்ணலாம் தப்புன்னு சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நம்மளை நிச்சயமாக மன்னிக்க போகின்றார். அழகான வார்த்தை பாடுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுல்ல. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. நம்பிக்கையற்ற நிலையில் நம்ம இருக்கோம். ஐயோ நம்பலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி அரை மனசாக இருப்போம்ல. நம்பிட்டோம் அப்படின்னா முழு மனசும் நம்பிடுங்க, அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமையை மாற்ற போக்கின்றார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சந்தேகம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஷயம் இதுதாங்க. மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதுதான். சந்தேகம் வந்துடுச்சுனாலே தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, சரியாக நம்மளை பார்த்துக்க முடியாது. நடந்திருக்குமோ? சந்தேகமாக இருக்குது, சந்தேகமாகவே இருக்குது, என்ன பண்ண தெரியல, ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர். இதுதாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணியிருப்பாங்களோ இல்லை அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற என்ன நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை போயிடுச்சுங்க. நம்புங்க முழு மனசோட. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குதுல்ல. சந்தேகம் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரங்கள் மத்தியிலும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இருக்க முடியும். அப்படின்னா எங்களுக்கு உண்டான சகல உபத்திரங்களையும் பரிபூர்ண சந்தோஷமாய் மாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிற எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கும். சந்தோஷமாக இருங்கப்பா மனசார வாழ்த்துறக்கூடிய ஒரு உள்ளங்கள் நிறைய பேர் இருந்தாலும் இவெல்லாம் மேலே வரவே கூடாதுடா, இவெல்லாம் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி தள்ளி விடுறதுக்கு காத்துட்ருக்க ஒரு சில பேர் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களோ. கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேலே முன்னேறி வரும்போது திடீர்னு டவுன் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது யாருக்குனடா பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இனி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கோம்ல. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க மாட்டோமா, இந்த இடத்துக்கு வரமாட்டோமான்னு சொல்லி கடனை வாங்கி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் அவ்வளோதான் போச்சுடா, லாஸ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையில் தொலைச்ச விஷயம் இதுதான். எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சொந்த முயற்சியில் மேலே வந்து நின்றாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் கீழே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. எத்தனை பேர் விட்டோம்ல அந்த மாதிரி.
ஸோ வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண தட்டி கொடுக்கணும். நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டுமே, ஓகே ஆல் தி பெஸ்ட், நீங்கள் இன்னும் வளரணும்னு சொல்லி அந்த வாழ்த்து உள்ளேருந்து வரணும்ல. மேலோட்டமாக இவெல்லாம் இப்படி ஜெயிச்சிருப்பான் வாழ்க்கையில், இவெல்லாம் கஷ்டப்பட்டா பண்ணியிருப்பான், யாராச்சும் உதவி பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பேசுகிறதுக்கான இந்த வாய் என்ன பண்ணும், என்ன வேணால் பேசும்ல. நல்ல விஷயங்களும் பேசும், ஒருத்தனை குத்தி காட்டியும் பேசும், எப்படி வேணால் பேசும். ஆனால் நீங்கள் எப்படி பேச போகிறீங்க? இது இந்நாள் வரைக்கும் நீங்கள் யாருமே நீங்கள் காயப்படுத்தலைன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. நீங்கள் இக்கட்டின் வழியாக கடந்து செல்லும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன் கூட தான் இருக்கேன், கலங்காத, உற்சாகமாக இருன்னு சொல்லிட்டு இருக்கார்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வைத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உபத்திரவ மத்தியிலும் கூட சந்தோஷத்தை காண முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நம்மலாம் எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இயேசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்கா? சில பல விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கோம்ல. எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், உள்ளங்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணவே இல்லைல்ல. சில பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தவங்களை எப்படி நம்ம போட்டு தள்ளலாம், அடுத்தவங்க அதை தள்ளி விட்டு நம்ம எப்படி மேலே வரலான்னு சொல்லி அந்த நினப்பெல்லாம் வேணவே வேணாங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் சொன்னது போல தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால் எதுவுமே நடக்காது, எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி கலங்காதீங்க. வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போ தோற்றுருக்கலாம், நம்ம நாளைக்கு ஜெயிக்கலாம். ஸோ நாளைக்கு ஜெயிக்க முடியல, தோற்றுருக்கலாம். டே பை டே நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒன்று கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம்ல, முயற்சி பண்ணுறோம்ல. முடியலன்னு சொல்லி விடல, நிச்சயமாக முயற்சிக்கான பலன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகின்றார். அதனால் என்ன பண்ணோம், தினந்தோறும் ஜெபிக்கணும், அவரிடத்துல மண்டிட்டு கேட்கணும். ஆண்டவரே உன் இடத்துல நான் வந்திருக்கேன், முட்டி போட்டு ஜெபிக்கிறேன், கண்ணீரும் கவனமாக ஜெபிக்கிறேன், என் கண்ணீரை தொடங்கப்பா, என் ஜெப விண்ணப்பங்களை கேட்ச என் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக இருங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, தாழ்மையுள்ள இதயத்தோடு உன் முன் வந்து எங்களை பரிசுத்தவனாகவும் உம்முடைய பார்வையின் நீதிமானாகவும் மாற்றக்கூடிய கிருபையை அருளுமாறு கேட்கின்றேன் அப்பா. உம்முடைய வழிகளில் நாங்கள் நடப்பதை தடுக்கும் எல்லா காரியங்களையும் சுத்திகரித்தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஆவியில், சிந்தனையில், ஜீவனில் நாங்கள் ஒன்றும் குறைவுபடாத வண்ணம் எங்களை உம்முடைய பரிபூர்ணத்தால் நிலைத்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உம்முடைய நீதியின் எங்களை நடத்தும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் உம்முடைய பரிசுத்தம் சீர்படுத்தும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பும் சத்தியமும் என்னில் வெளிப்படும்படி உம்முடைய பிரசன்னத்தால் எங்கள் இருதயம் நிரம்பி வழியட்டும் ராஜா. எல்லா விதத்திலும் உமக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய தூரத்துக்கு போன ஆண்டவரே, எங்களை உயர்த்துங்க ராஜா. உம்முடைய அருள் கொடையினாலும் பரிபூர்ண கிருபையினாலும் நம்பிக்கை கொண்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, நீங்கள் இருக்கீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. அவங்களுக்குள்ளே எப்பப்பாவது பிரச்சனை வந்துட்டுருக்கு, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசீர்வதிங்க. நல்லா படிக்கின்ற ஞானத்தையும் உடல் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுங்கப்பா. தவறான பாதையை நோக்கி போகிறவங்கள தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. நல்ல சிந்தனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.